வருசநாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 18 மணி நேரமாக பெய்யும் மழையால் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் பாண்டியன், இந்த நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக பொதுமக்களுக்கு ஏதேனும் வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறதா? கரையோர பகுதி மக்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம். தேனி மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான வெள்ளிமலை, மேகமலை, அரசரடி, பொம்மராஜபுரம், கடமலைக்குண்டு, வருசநாடு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை 3 மணிக்கு தொடங்கிய கனமழை தற்பொழுது வரை பெய்து வருகிறது. கடந்த 18 மணி நேரத்திற்கும் மேலாக மழை தொடர்வதால் தற்போது வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வைகை ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் கரை புரண்டு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் நீர்பிடிப்பு பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தற்போது வரை மழை தொடர்வதால் வைகை ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வைகை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் ஆற்றின் நடுவே குடிநீர் விநியோகம் செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் 100க்கும் மேற்பட்ட உரைக்கிணறுகளில் பொருத்தப்பட்டிருந்த குடிநீர் குழாய்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் விநியோகம் என்பது அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வைகை, கொட்டக்குடி மற்றும் சுருளி ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வைகை அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்து வைகை அணை மீண்டும் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வைகை உள்ளிட்ட அனைத்து ஆறுகளிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் யாரும் நீர்நிலைகளில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என்று தேனி மாவட்ட நிர்வாகம் அந்தந்த ஊராட்சி நிர்வாகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து மழை அளவு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.